உயிர் சக்கர ரகசியம் பாகம் 2. இவர் இந்த பிரம்மமுகத்தில் நாம் இதில் பலகை போட்டு அமர்ந்து தியானித்த பிறகு இந்த சக்கரத்தை திருப்பி போட்டு நாம் ஃப்ரிட்ஜில் முதல் நாள் இரவு என்ன செய்ய வேண்டும்? சாதாரண பெட் பாட்டில் பிளாஸ்டிக்கில் வருது. இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் நீங்கள் வாங்க, அதில் தண்ணீரை நிரப்புங்க. இன்றைக்கி நிறைய பேர் ப்ரைவேட்டில் எனக்கு வேலை கிடையாது, வேலை போச்சு, அண்ணையை மாற்றிட்டேன், தம்பியை மாற்றிட்டான், நான் கடன் வாங்கினேன், அறிவை கடன் வாங்கி வியாபாரம் பார்த்தேன், வியாபாரம் கடனாக போச்சு. ஆக கடன் வாங்கி செய்கின்ற அறிவை கடன் வாங்கின்றதெல்லாம் கடனில் கொண்டு போகும். அதனால தான் அறிவை கடன் வாங்கி நீங்கள் போடாதீங்க. அடுத்த குரூப்பில் கடனை வாங்கி அவனுடைய இன்னொருத்தண்ட அறிவை வாங்கி இன்னொருத்தண்ட அறிவு பிச்சை எடுத்து இதில் போடாதீங்க. நம்ம வாழ்க்கை பிச்சைக்காரன் நிலையாகிவிடும், கடன் வாங்கி நிலையாகிவிடும் என்று பல்வேறு நிலையில் எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இவர் ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீரை நிரப்பி ஒரு குழந்தைக்கு படிப்பில்லை என்றால் அந்த தண்ணீரை அந்த குழந்தையின் பெயரை சொல்லி அந்த குழந்தைக்கு படிப்பு வர வேண்டும் என்ற வார்த்தையை மந்திரமாக அந்த தண்ணீரிலே 11 தடவைக்கு குறையாமல் உச்சரித்து பிறகு அந்த பாட்டிலை மூடி நீங்கள் ஃப்ரீசரில் இரவிலேயே வைத்து விட வேண்டும். பிறகு மறுநாள் ஃப்ரீசரில் அது ஐஸான பிறகு நீங்கள் பிரம்மமுகத்தில் இந்த தியானத்தை முடித்த பிறகு அந்த ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஐஸை நம்ம வெளியே எடுக்கணும். எடுத்து இந்த பிரம்ம சக்தி கொண்ட இந்த சக்கரத்துக்கு நடுவில் அந்த ஐஸ் பாட்டில் வச்சிடணும். கீழே உடஞ்சிடாமல், இல்லாட்டி வேறு இதில் தண்ணீரை கிண்ணத்தில் மாற்றி இது மேலே வச்சிடணும். ஆக அந்த தண்ணீருடைய குளிர்ச்சித்தன்மை போய் அந்த பனி கட்டி தண்ணீரை மாறின பிறகு அந்த தண்ணீரை அருந்த வேண்டும். அவர் யாருக்காக அந்த படிப்பு வேண்டும் என்று உச்சரிக்கப்படுறதோ அவர்கள் இந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக அவர் படிப்பிலை சாதனைகளை செய்வார். அங்கே அஷ்டம சக்திகள் உருவாகிவிடும். இது ராஜ ரகசியமாகும். இதெல்லாம் எவ்வாறு நடக்கின்றது என்பதை நாங்கள் பல்வேறு நிலையிலே அறிந்துள்ளோம், உணர்ந்துள்ளோம், தெரிந்துள்ளோம். இவற்றை ஈஸ்வர மகரிஷி நமக்காக அள்ளி கொடுத்தல, கிள்ளி கொடுக்கவில்லை. இவ்வாறு உங்களுக்கு தொழிலில் செல்வம் வேண்டும், அதற்கான உச்சரிப்பை அதிலே கொடுங்கள். இவ்வாறு பல்வேறு நிலையில் உங்களுக்கு வேண்டிய உச்சரிப்பை அதில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக ஒரு தண்ணீர் என்ற தண்ணீர் தனக்குள்ளே இருக்கிற குளிர்ச்சியை வெளிப்படுத்தி ஒரு வெப்பத்தன்மையை ஏற்றுக்கொண்டு பனிக்கட்டியாக மாறுது. பிறகு காற்றிலே ஏறும் பொழுது கரைந்து மீண்டும் நீராக மாறுது. இப்படித்தான் ஒரு சிறிய துளி நீரில் தாயின் கர்ப்பத்தில் நாம் உறிஞ்சப்பட்டோம். பிறகு இந்த ஐஸ் கட்டியை போல நமது உடலுக்குள்ள தாயின் சக்தி நம்ம தாயால் நமக்கு ஊதப்பட்டது, உருவம் பெற்றோம். இன்றைக்கி அந்த ஐஸ் கட்டியை போல நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரியான ஈரம் என்று சொல்லக்கூடிய நமது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி அணுக்களிலும் இருக்கின்ற ஈரம் கசிந்து நீராக உருவாகி உயிர் சக்தி வெளியேறிக்கிட்டே இருக்கு. புகை வடிவமாக புகை வேணும் என்று சொல்கிற அந்த சிவனின் நிலையில் ஐக்கியம் கொண்டிருக்கிறது. இவ்வாறு நாம் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போகப் போகிறோம். எரிக்கப்பட்டோம், புதைக்கப்பட்டோம். ஆக வாழ்க்கையின் அந்த ஆதியும் அந்தமே இதை அடங்கியிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக இவ்வாறு ஒரு தண்ணீரில் ஒரு மந்திர சக்தி செலுத்தி அதை ஐஸ் என்ற கட்டியாக்கி அந்த இலக்கமான நிலையை பெறும்பொழுது நமது காரியங்களில் இருக்கின்ற ஒரு கட்டுப்பட்ட நிலை, கட்டி போட்ட நிலை, இறுக்கமான நிலைகள்லாம் மாறி ஒரு இலக்கமான நிலைகளாகி நம்ம அனைத்து துறைகளிலும் வெற்றியை பெறக்கூடிய சக்தியாக நமக்கு இந்த கண்ணாடி பாட்டில் வரும். முதல் கண்ணாடி தியானம் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த கண்ணாடி தியானம் செய்தோம். இப்போ கண்ணாடியில் தண்ணீரை வைத்து அந்த கண்ணாடியின் சக்தியின் மூலமும் நம்ம உடம்புகளே கண்ணாடி, அந்த மந்திர சக்தி, தந்திர சக்தி, எந்திர சக்தி, சந்திர சக்தி, அந்த சோமசக்தி, அந்த மதிசக்தி, விதிசக்தியை மாற்றுகின்ற நிலையாக, கதிநிலையாக, நாம் கதிநிலையாக இவற்றையெல்லாம் உட்கொள்கின்ற நிலையிலே நமக்குள்ளே பல அதிசய அற்புதங்கள் நடக்க காத்திருக்கின்றன என்பது மாமகரிஷி ஈஸ்வர குருதரால் இந்த சித்தர்களின் வாக்காகும். நன்றி, வணக்கம். இது பாகம் 2. வாழ்க வளமுடன் வாழ்க. பிரம்மமுகத்திலே பாகம் 3 வரும். மீண்டும் சந்திப்போம், நல்ல நிலையை சிந்திப்போம். மெய்ஞான நண்பர்களே, இந்த சக்கரத்தை செய்த அனைத்து ஆத்ம உள்ளங்களையும் வணங்கி மகிழ்ந்து வணங்குகின்றோம். இந்த சக்கரத்தின் மீது நீங்கள் கொண்ட ஆர்வத்திற்கு நம் குருநாதர் நம் குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஐயர்மலை சித்தர் பழனிமலை பரதேசி பரவசமாகி பரவசமான அந்த அதிசய மனிதன் ஆனந்தமாக மகிழ்ந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். சுவாசமாக வாசமாக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். உயிர் சக்கரம் பாகம் 1. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரால் இந்த உயிர் சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரம் எங்களுக்கு அஷ்டதிக்கு சக்கரம், அஷ்டம சித்திகளை தரக்கூடிய சக்கரம். 8 திசைகளில் செல்லுமிடமெல்லாம் வெள்ளிமிடமையில ஒரு வீட்டில் இந்த சக்கரம் அமைக்கப்பட்டால் அந்த இல்லத்திலே, அவர்களின் உள்ளத்திலே ஓம் என்ற ஓங்காரநாதம் குடி உண்டு.
மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி, சூரியன் காந்த சக்திகள் அந்த இல்லத்திலே விஷமான நிலைகள் எல்லாம் நீக்கி தோஷ நிலைகள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடிய சக்தியை எங்களுக்கெல்லாம் உணர்த்தி காட்டி இந்த சக்கரத்தின் நிலைகளுக்குள்ளே சப்தங்கள், எந்த ஒரு சப்தங்கள் புகுத்தப்பட்டாலும் அவை பல்வேறு மொழிகளாக பேச்சுக்கொள்ளாக வெளியிடுகின்ற அதிசயங்களை எல்லாம் எங்களை சந்திக்க வைத்தார். உதாரணம், மோட்டார் ஒளிகிற என்ற பிரம்மசப்தத்தின் ஆதத்திலே இந்த சக்கரம் அருகில் வைக்கப்பட்டால் அதிலிருந்து பேசுகின்ற சப்தங்களை கேட்க ஆரம்பித்தது. மேலும் இந்த சக்கரத்தை உயரத்திலே வைத்து அதை கேட்கக்கூடிய எர்த் என்ற ஒரு பூமி சக்தி கொடுக்கும் பொழுது பூமி சக்தியின் ஆற்றலாக அது விளங்கியது. இப்பொழுது இந்த அஷ்டமா சக்கரம் என்ற நிலையிலே அஷ்டகோண மகரிஷி என்று மகரிஷி ஒரு வாழ்ந்தார் திருவண்ணாமலை. அவருடைய ஆற்றலின் நிலையில தான் திருவண்ணாமலையில் அஷ்டதிக்கு பாடல்கள் என்ற நிலையில் அஷ்ட திசையிலும் லிங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இல்லத்தில் எடுத்துக்கிட்டால் 8 விதமான திசைகள் இருக்கும். அந்த 8 விதமான திசைகளுக்கும் நேர் எதிர் திசைகள் இருக்கும். ஒன்றுக்கொன்று நேர் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். ஜாதகத்தில் 7ஆம் பாவம் என்று சொல்கின்ற நிலையாக அவர் நேர் எதிர்பார்க்கின்ற நிலையில் ஒன்றை ஒன்று தின்னுகின்ற நிலையாக இருக்கும், ஒன்றை ஒன்று உண்ணுகின்ற நிலையாக இருக்கும். ஆக ஒரு உதாரணமாக வடகு திசை என்று எடுத்துக்கொண்டால் வடகு திசைக்குள்ள அதிபதி குபேரன், அவனுக்கு யானை என்பது வாகனமாக சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு நேருக்கு நேர் திசை தென் திசை. அதற்கு அதிபதியாக நிறுதி யோகம் யமதர்மன் என்று சொல்லப்பட்டு அங்கே சிங்க வாகனமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆக தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு செல்லும்பொழுது சிங்கம் யானையை சாப்பிட்டு விடும் என்பதால் வேகமாக செல்லும். அதேபோல் வடக்கு திசை வீட்டுக்காரர்கள் வீட்டுக்குள்ளே செல்லும்போது யானை சிங்கத்தை சாப்பிடும் என்பதால் அது வேகமாக செல்லாது, பயந்த நிலையில் தான் செல்லும். இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. இதேபோல் ஈசானத்தை நோக்கி கண்ணி செல்லும் பொழுது அதற்கு இறைபாகம் அங்கே இருக்கும். ஆக இறை தேடும் காலமே இறை ஒன்று மிருகங்களாக 8 திசைகளுக்கு 8 விதமான மிருகங்களை சொல்லி வைத்திருப்பார்கள். இவ்வாறு ஒரு வீட்டின் நடுமையத்திலே இந்த 8 திசைகளும் ஒன்று கொண்டு எதிர்நிலைகளாக இருந்து பல்வேறு பொதுநிலைகளை உருவாக்கி இல்லங்களிலே அமைதியற்ற சூழ்நிலையும் சாந்தமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்திலே உண்டு. இதைத்தான் அஷ்டதிக்கு பாடல்கள் என்று மறைமுகமாக சொல்லி வைத்திருப்பார்கள். இந்த 8 திசையும் சமநிலைப்படுத்தி 8 திசைகள் நோக்கி நல்ல திசைகள் நல்ல நிலையை தரக்கூடிய நிலையாக வகுக்கப்பட்டது இந்த அஷ்டம சக்கரம் ஆரம்ப காலத்து நிலையிலே. பிறகு அதற்கு அடுத்த நிலையில் இந்த அஷ்டம சிக்கலை சென்னையை சேர்ந்த துரையரசன் அவர்கள் தியான நிலைக்கு பயன்படுத்தலாம் என்ற நிலையாக சில கருத்துக்களை கூறினார். பிறகு அவ்வாறு காலங்கள் சொல்லியிருக்கிற நிலையை ஈஸ்வர மகரிஷி இப்பொழுது அந்த அஷ்டம சிக்கத்திலே தானே இருந்து செயல்படுவதாகும். தன்னுடைய தொடர்பு கொள்வதற்கும் சித்திரங்களில் பேசுவதற்கும் இந்த சக்கரம் உதவியாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் இதன் மேல் அனைவரையும் அமர்ந்து தியானம் செய்ய சொல், இதன் மீது ஒரு பலகை வைத்து தியானம் செய்ய சொல் என்று கூறினார். சரி, பலகை வைத்து தியானம் செய்து விட்டால் ஞானம் கிடைக்கும், அருளாதாரம் கிடைக்கும், மக்கள் பொருளாதார நிலைகளுக்கு செல்ல வேண்டாமா என்ற கேள்வி எங்களுக்குள் இருந்தது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு இல்லத்தில் இருந்து ஒரு ஆணாவது அல்லது ஒரு திருமணமாகாத ஆணோ பெண்ணை உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் யாரும் அதை நினைத்து சந்தோஷப்படுவதில்லை. நமது மகனோ மகளோ சாமியாராக போய் உள்ளார்கள் என்ற நிலை இருக்கிறது. இப்போது நமது வாட்ஸ்அப் குறிப்பிலே சில இளவயது பெண்கள் ஆண்கள் எல்லாமே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சாமியார் என்ற பட்டப்பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைகளில் அவர்கள் ஈடுபாடு கொண்டிருப்பதால் இவர் உலகம் என்ற நிலையிலே ஒரு ஆன்மீக நிலை தூற்றப்படுகின்ற நிலையாக இருக்கிறது தவிர போற்றப்படுகின்ற நிலையாக இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆன்மீக விதிகளை அணுகி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அப்போது ஏதாவது பணத்தை வீசி இருந்துவிட்டு போகலாம் என்ற நிலையில் தான் இருக்கிறார்களே தவிர எலும்புக்கு போடுகிற நாய்க்கு போடுகிற எலும்பு துண்டாகத்தான் ஆன்மீக நிலை என்ற உலகத்தில் மதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சித்திரன் என்று தங்கள் சொல்லிக்கின்ற நிலைகள் இருப்பவர்கள் யாரும் தங்களை வாசனைப்படுத்திக் கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் சமீப காலத்தில் அந்த பூர்ணிமகன் என்பவர் மலைபிடி நாயகன் என்று தனது முழு உருவத்தையும் காட்டி இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஆனால் எந்த சித்திரனும் தன்னுடைய பெயரையோ உருவத்தை அந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவில்லை. ஒரு உருவத்தை வெளிப்படுத்தினால் அதே போல உருவத்தை இவன் பொம்மை செய்து அந்த உருவத்தின் மூலம் இந்த சக்தியை தனக்குள் ஏற்றி தான் நன்றாக இருப்பதற்காக அந்த சித்தரை கொன்றுவிடக் கூட துணிந்துள்ளான் அவரது ஆற்றல். இதேபோல் தான் பகவான் பல்வேறு ஞானிகளுக்கும் பிளாக் மேஜிக் கொடுக்கப்பட்டது. கல்லால் எறியப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த உலகத்தில் தான் நடந்தது. இதேபோல் ஒரு மந்திர சித்தி பெற்ற ஒரு இருந்து அவ்வாறு மந்திர சித்தியில் ஆற்றல் பெற்ற அவனது பெயர் நமக்கு கிடைத்தார். உதாரணமாக பெருங்கதிலே உதயநின் என்பவன் பல்வேறு ஆற்றல் பெற்றவனாக இருந்தார். நன்றாக நினைவில் வைத்துக்கொள். பெருங்கதிலே உதயநின் என்பவன் பல்வேறு ஆற்றல் சக்தியை பெற்றவனாக இருந்தார். இவர் பல்வேறு ஆற்றல் சக்தியை பெற்றவர்கள் உதயநின் பேரை ஒரு 11 தடவை நம் பிரம்மத்தில் உச்சரித்தால் அந்த ஆற்றல் நமக்குள்ளே வந்துவிடும். ஆனால் அவன் என்ன ஆற்றல் பெற்றிருக்கிறான் என்று கூட தெரியாமல் அதை பெற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உச்சரித்தால் உங்களுக்கு என்ன லாபம் வந்துவிடப் போகிறது என்பது ஒரு கேள்வி. இங்கே இதே போல மாமரிஷி ஈஸ்வர குருதேவர்
பல்வேறு சித்தர்களும் தங்கள் முகத்தை காட்டவில்லை, இந்த உலகத்திற்காக பயந்தார்கள். இந்த உலகத்தில் தீய சக்திகளுக்காக பயந்தார்கள். எந்த ஒரு சித்தர்களும் தங்களுடைய உண்மையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா அந்த பெயரை வேறொருவன் ஆவான செய்வது அவனது உள்ளத்திற்குள்ளே அந்த சித்தர் புகுந்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆக அந்த சித்தர்கள் பல்வேறு பிறவிகளில் தங்கள் நிலையிலே வளர்த்து கொண்டாலும் கூட இந்த உலகம் வெப்பத்தால் ஆக்கப்பட்டது, விஷத்தால் உருவாக்கப்பட்டது என்ற காரணத்தால் ஒரு தாயின் நிலையிலே தீட்டு நிலையிலே அந்த தீட்டுற விஷயமே அமைதியாக மனிதனிலையாக மாறியிருக்கிறது. கடலில் என்ற உப்புத்தன்மை எவ்வாறு மேகமாக மாறி இந்த பூமிக்கு அமிர்த மழைநீராக சுட்டி அந்த மழைநீரின் மேலாக உயிர் சக்திகள் இந்த பூமிக்கு வருகின்றன. அந்த மழைநீரில் வருகின்ற உயிர் சக்தியிலே மழை பெய்யும் பொழுது நாம் புகைப்படம் எடுத்து பார்த்தால் காணலாம். இவ்வாறு மழை நீராக வருகின்ற மழைநீர் வழியாக உயிர் சக்தி வானிலிருந்து கீழே இறங்குகின்ற காரணமும் உண்டு பல்வேறு நிலைகள். அவ்வாறு இறங்குகின்ற உயிர் சக்தி மனித நிலைக்குள் செல்வதற்காக இருந்தால் அது ஒரு 60 நாட்கள் தீர்த்தத்திலே கலந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு தீர்த்தத்திலே ஒரு உயிர் சக்திக்காக ஒரு மலையிலிருந்து ஒரு நிலைகள் அனுப்பப்படும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஒரு கடுவாகக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதற்கான செயலில் அந்த தீர்த்தத்தில் இருந்து அந்த உயிர் சக்தி இந்த உலகத்தில் அவர்கள் ஒருங்கி நிற்கின்ற நிலையாக செயல்படும். அது இவர் தண்ணீரிலே பல அதிசய அற்புத சக்திகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றும் விஞ்ஞானம் தண்ணீர் சக்தியை கண்டறிய முடியவில்லை. தண்ணீர் ஒரு குளிர்ச்சியான நீராக இருந்தாலும் கூட அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ற 2 வெப்பத்தன்மையான வாயுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அஷ்டமா சக்தி இந்த சக்கரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் இது மேல் ஒரு பலகை வைத்து நமது கால்கள் தரையிலே விடாமல் நாம் தியானிக்கும் பொழுது பிரம்ம சத்தத்தை நமக்குள்ளே தியானிக்கும் பொழுது அந்த பிரம்ம சக்தியை காதுகளிலே நாம் ஏற்றுக்கொண்டு அதை மட்டும் கவனித்துக் கொண்டு ஒரு கவனிப்பாளனாக நம்மை நாமே கவனிக்கின்ற நிலையாக நாம் செயல்படும் பொழுது இந்த கவனிக்கின்ற சக்தி நமது வகுத்து பதிக்கு இறங்கிவிட்டால் நம்ம அஷ்டமா சக்திகளை கற்றவர்களாகிறோம். அவ்வாறு வகுத்து பதிக்கு இந்த இம்மென்ற சத்தம் ஓங்கார சத்தம் பிரம்மநாதம் நமக்கு எழுதுவதற்கு நமக்கு கீழே ஒரு பிரம்மநாதம் இருந்து அதை இழுத்து கொடுத்தால் அல்லவா அந்த இணைப்பு ஏற்படும். அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அஷ்டமா சக்கரம். அது இந்த அஷ்டமா சக்கரம் என்ற சக்தி உயிர் சக்கரம் என்று மகிழ்ச்சி குருதேவர் சொல்லி எனக்கெல்லாம் எங்களையெல்லாம் சுழலை செய்து ஒரு கிருப்பலை செய்து பல மயக்கங்களையும் தைக்கங்களையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தி எங்களுக்குள்ளே வந்தார். அவ்வாறு அவர் ஏற்படுத்திய அதிர்வுகள் எண்ணற்றவை. ஆனால் உங்களுக்கெல்லாம் அவற்றில் எளிமையாக்கி தருகின்றதாக இந்த சக்கரத்தில் அமர்ந்தாலே போதும். பிரம்ம முகூர்த்தத்திலே யாம் அவர்களுக்குள் செல்வோம், அவர்களோடு பேசுவோம். இந்த உலகத்திலே அநீதி பெருகிவிட்டது, நீதி சத்து விட்டது, அங்கே தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது. என் வழியில் சத்தியத்தை, என் வழியில் தர்மத்தை, என் வழியில் நியாயத்தை நிலைவிட்ட நாம் வந்திருக்கிறோம் ஊருக்கும் இந்த உலகத்திற்கு. அதை என்னை ஏற்றுக்கொள்கின்ற எவருக்கும் நான் நலம் தர மாட்டேன், வளம் தர மாட்டேன் என்பது ஈஸ்வர மகிழ்ச்சியின் வாக்கு. ஏன் அவர் நமக்கு நலமும் வளமும் தர மாட்டார்? நம்முடைய அவர் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அவர் தனியாக தர முடியும்? அவர் தருகின்றவர் இருந்தால் நம்மை விட்டு அந்நியமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் தரமாட்டேன் என்று சொல்கிறார். ஆக நமது குடும்பத்திலே நாம் யாரெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யாருக்கு இந்த உலகத்தில் பிறப்படுத்த என்று நினைக்கிறோமோ, நமது வீராத்ம சக்தி முழுவதும் யாரும் ஐக்கியப்பட்டு நம்ம ஆனந்தம் பெற்றுக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் நிச்சய வழியாற்றியாக நமது ஈஸ்வர முயற்சி செயல்படாது என்பது எங்களுக்கெல்லாம் அனுபவபூர்வமான உண்மையாகும். ஆக அருளாதார சக்தியாக இருக்கட்டும், பொருளாதார சக்தியாக இருக்கட்டும், அனைத்து நிலையிலும் மனிதன் நல்ல நிலையை பெற வேண்டும், நல்ல நிலையில் வளர வேண்டும், தன்னை வாசனைப்படுத்திக் கொண்டு வேண்டும், இந்த உலகத்தை தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும் என்று சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அவ்வாறு சூதால் காவப்பட்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கு நல்ல நிலையை தருவதற்காக இன்று எழுச்சி கொண்ட நிலையாக அவதரித்திருக்கிறார் மாமரி ஈஸ்வர குருதேவர். அவர் இந்த அற்புத ஆயுதத்தின் மூலம் நமக்குள்ளே இறங்க, நம்முடைய ஜீவ சமாதியாக உறங்க, தூங்காமல் தூங்கி சுகமான நிலையை நமக்கெல்லாம் அள்ளித்தரவும் கிள்ளித்தரவும் வாக்கள்ளி உள்ளார்கள். ஆக பிரம்ம முகூர்த்தத்திலே இதன் மீது ஒரு பலகை வைத்து உங்கள் காலுக்கு தரையப்படாமல் அமர்ந்து நீங்கள் தியானிக்க வேண்டியில்லை. அந்த பிரம்ம சப்தத்தை உங்களுக்குள்ளே எடுக்கும் பொழுது உங்களுக்கு கீழே அந்த பீடம் இருக்கக்கூடிய இந்த உயிர்சைக்கர் பீடம் அதனுள்ளே இருந்து இந்த ஓங்கார சப்தம் வெளிவருகின்ற காரணத்தால் பூமி சூரியன் ஓங்கார சத்தத்தை வரவேற்க காத்திருக்கின்ற நிலையிலே நாம் இந்த பிரம்மசத்தத்தை நமக்குள்ளே உள்வாங்கி இந்த பிரம்மசத்தம் இந்த அஷ்டம சக்கரங்கள் வெளிப்படுகின்ற காரணத்தால் நம்ம சக்தி வயிற்றுக்குள் சென்றுவிடும். ஒரு மனிதனின் வயிற்றில் கனமான பகுதியில் இருந்த அந்த வயிற்றில் கல்லை போல் அவனுடைய வயிற்று பகுதி இறுக்கமாக இருந்தால் அங்கே வியாதிகள் உருவாகும். வயிறு இலக்கமாக இருந்தால் அங்கே வியாதிகள் கிடையாது. நம்ம தொப்புள் கொடியிலே உறிஞ்சுகின்ற நிலையாக தாயின் கற்பப்பை செயல்பட்டு பின்பு தாயின் கற்பப்பையிலே நாம் உறிஞ்சி வாழ்ந்து அவளது சக்தியை எடுத்து நாம் உருவம் பெற்றோம். பிறகு அவள் ஆண் தன்மையாக உறிஞ்சப்பட்ட அந்த உடலை தனது சக்தியை ஊதி குழந்தையாக்கி அந்த உருவத்தை வெளித்தரக்கூடிய சக்தியாக காற்று செயல்பட்டு இறைவனின் திருவிழியாக முதுகிலே 2 பலன்கள் இருக்கும். அவ்வாறு வெளிப்பட்ட மனித நிலையில அவள் அந்த ஆண் என்ற தன்மையை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறார். அந்த நிலையை அவளுடைய யோனி என்ற நிலையில அந்த பெண் தன்மையும் ஆண் தன்மையும் இணைகின்ற நிலையாக நாம் பெறுகின்றோம். ஆக ஒரு விஷமான நிலையை நாம் பெறப்படுகின்றோம். இவ்வாறு உறிஞ்சி கூடுகின்ற தன்மையாக இந்த சக்கரம் செயல்படும். இதையெல்லாம் அடுத்த பாகம் நிலையிலே உங்களுக்கு விரிவாக விளக்கப்படும். இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் செயல்படுகின்ற இந்த சக்கரத்தின் நிலையினை இதில் 8 விதமான ஓட்டைகள் இருக்கின்றன. அதில் ஓங்கார சப்தம் வெளித்தல்கின்றதாக ஆணின் தன்மையாக செயல்படும்.
இந்த 8 விதமான துவாரங்களுக்கு இடையிலே இது பிரிவடிவமாக இருக்கிறது. அந்த 8 விதமான துவாரங்களும் ஆக வானிலிருந்து பூமியிலே ஒரு சக்தி வரும்போது அது நேரடியாக நமக்கு கிடைக்காது, வளைந்து வளைந்து தான் கிடைக்கும். அது பிரிவடிவமாகத்தான் கிடைக்கும். ஆக வானிலிருந்து நமக்கு சக்தி எந்த நிலையில நமக்கு எந்த ஆற்றலில் நமக்கு கிடைக்குமோ அதே ஆற்றலில் நமக்கு கிடைப்பதற்கான காற்றுத்தன்மையை இதில் உருவாக்கி வைத்திருக்கிறோம், கருவாக்கி வைத்திருக்கிறோம், திருவாக்கி வைத்திருக்கிறோம். அது திருமூலர் என்ற மகிழ்ச்சியின் ஆற்றலில் எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் பாகம் 2 காணலாம். இவ்வாறு இருக்கின்ற நிலை இதை சுற்றி பிரிவிடமான அசைகள் இந்த சக்கரத்தை சுற்றி இருக்கும். இந்த பிரிவிடமான அசைகள் எல்லாமே பின்பாகமாக உறிஞ்சுகின்ற தன்மையாக பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வாறு உறிஞ்சுகின்ற பிரபஞ்ச சக்தியை எங்கே ஊத வேண்டும், எங்கே உள்ளிருத்து கருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த 8 திசைகள் 8 கண்கள் கவனித்துக் கொள்ளும். அதற்கு அஷ்டமா ரிஷி உதவுவார். இவ்வாறு தியானம் இருக்கும் பொழுது, இவ்வாறு இதில் அமர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது இதுதான் நடக்குது. உங்களுக்கு பிரம்மநாயத்தை காதில் கேட்குறீங்க, அந்த காதில் இருக்க சப்தத்தை நீங்கள் வகுத்து பதி கொண்டு வரைக்கும் சிரமப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு கீழே அந்த பிரம்மநாதம் இருக்கிறனால, அதனுடைய அதிர்வுகள் இருக்கிறனால தானவே அந்த வகுத்து பதிக்க சொல்லும். இதைத்தான் செவிக்கு உள்ளாத பகுதி செய்தவர் வயிற்றுக்கு மையப்படும் என்று வள்ளுவன் சொன்னான். ஆக இந்த செவி சக்தி நமது வயிற்று பதிக்க சொல்லும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தபோது நம்ம தொப்புள் கொடி வெட்டப்பட்டு நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம நாவிக்கோணத்துக்கு ஒரு ஒளிக்கொடி இருக்கும். அந்த ஒளிக்கினின் தொடர்பு நமது மரத்தொழில் துண்டிக்கப்படும் போது நம்ம மண்ணால் மரசனாக இருந்தால் அந்த ஒளி நட்சத்திர பிரகாசம் வந்து வானிலிருந்து கீழே விடும். இது சிலப்பதிகாரத்தில் இறங்க வழிகளாக சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு அரசின் உயிர் பெற்ற ஆத்மா, பிரபலமான ஆத்மா, செல்வாக்கான ஆத்மா அந்த உலகை விட்டு பிரியும்போது வானி நட்சத்திரமும் அவனுடைய உயிரும் ஒன்று சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விண்ணிலிருந்து விண்மீன் கீழே விழுந்தால் அந்த நாட்டு மன்னன் இறக்கப் போகிறான் என்று சொல்வதாக சிலப்பதிகாரத்திலே அந்த கதை வரும். இவர் வானில் இருக்கிற அந்த நட்சத்திர சக்திக்கு நாம் ஒளியை கொடுப்பதற்கு வருகின்ற சூரியனை வரவேற்புக்காக எழுகின்ற பிரம்மநாதத்துடன் தொடர்பு கொண்டு அந்த சூரிய சக்தியை நம் வாழ்க்கையிலேயே பகல் முழுவதும் பெற்று நமது காரிய சக்தியில் வீரிய சக்தியாக மாற்றிக்கொள்வதற்கும் இதை அந்த அமர்ந்து பிரம்மமுகத்திலே தியானிப்பது இதனுடைய முதல் நிலை. இவர் பல்வேறு நிலைகளும் நிலையிலே அடங்கியிருக்கிறார். பூமி என்ற அந்த பவுன சக்தி 3 மொழிகளில் நம்முடன் பேசும். அது அந்த பூமியில் எங்கே நின்றால் நீங்கள் அங்கே வளமான இடைச்சுற்றுக்கொண்டு உள்ள நல்லது நீந்தான், உள்ள உப்பு தண்ணீர்ந்தால் இடமான சுழற்சி இருக்கும். இப்படிதான் உள்மூச்சு வெளிமூச்சாகும். நம்ம இறுதி நுரையில் அச்சுக்கள் பிரிவடிவம் போல் இயங்குவதைப் போல இறைசக்தி என்ற நிலை இதில் இந்த நம்முடைய இயக்கத்தில் அந்த பிரிவடிவமான சக்தி அங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த துவாரங்கள் பிரிவடிவமான ஒளி சக்தி உள்ளே வாங்குது. அது அந்த சூரிய சக்தியாக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற வட்டமான சூரிய சக்தி அது உள்வாங்கும் தன்மையாக இருக்கும். இந்த 8 சக்கரங்களை மூக்கு துவாரங்களாக உள்வாங்கவும் வெளிவாங்கவும் சூழ்நிலையை பொறுத்து மாறிக்கொள்ளும். இவற்றை நாங்கள் நுட்பமாக ஆராய்ந்துள்ளோம், உணர்ந்துள்ளோம். ஆக மிக அற்புதமான ஒரு அதிசய சக்தி உங்களுக்குள்ளே கிடைத்தது. இவ்வாறு தியானிக்கிட்ட நிலையில் இது பல்வேறு நிலைகளை பார்க்கலாம். இது பாகம் 1 வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் உங்களுக்கான ரகசியமாகும். ஆக இந்த சக்கரம் இல்லாதவர்கள் இதை படிக்க வேண்டாம், இதை நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இது தவறான நிலையில் அவர்களுக்கு உண்டு பண்ணி உடலில் பல்வேறு பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறனால இதை பற்றி எச்சரிக்கை ஏற்கனவே விடுத்துள்ளோம். நன்றி, வணக்கம். பாகம் 2 தொடர்கிறது. எண்களில் 108 என்பது ஒரு சிறப்பான நிலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் 27 நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் என்ற நிலையில் 108 பாதங்களாக வகுக்கப்பட்டு ஜோதிட சாஸ்திரம் வகுக்கப்பட்டிருப்பார். ஜோதிட இடம் ஜோதிடம் என்று கூறப்பட்டாலும் ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு மனிதனுக்கு ஜோதிட வழி கணிக்கின்ற நிலையில் 72 கட்டங்களை போட்டு கணித்து ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை கணித்து பலன் சொல்வதற்கு நிச்சயமாக 2-3 நாட்கள் ஆகிவிடும். ஆக இந்த ஞானி தான் கட்டறிந்த ஜோதிடரை கொண்டு வந்த ஞானத்தை பார்க்க மாட்டான். அவன் அந்த ஜாதகத்தின் மூலம் விண்ணி நிலையில் சென்று எந்த விதமான ஈர்ப்பில் அந்த மனிதன் இயக்கம் இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்வன். பூர்வ ஜென்மங்கள் அவனுக்குள்ளே எவ்வாறு எதிரொலிக்கிறது, அவனுடைய ஜதிநிலை கதிநிலை விதிநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு 2-3 நாட்கள் ஆகிவிடும். இப்பொழுது அந்த ஜோதிட சாஸ்திரத்தின் ரகசியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. இதில் எண்கணிதம் என்று சொல்லக்கூடிய நிலை 26 என்ற ராட்சச எண்ணாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் சுனாமி வந்த நாள் 26 ஆகும். இதில் எண்களில் 108 எண்களுக்கு மையமாக 55 கருதப்படுகிறது. அந்த 55 சுவஸ்திக் என்ற நிலையாக ஹிட்லரின் கொடியிலே காட்டப்பட்டது. ஆக எந்த ஒரு இயக்கத்திலும் அந்த நடுமையம் இயக்கத்தில் இயங்காத நிலையாக இருந்து இயக்கத்தை இயக்க நிலையாக இருக்கும் என்பது அமைப்பு. இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலே சித்திரையை முதல் மாதமாக கொண்டு கணக்கிடுவதா, கார்த்திகை முதல் மாதம் கொண்டு கணக்கிடுவதா என்ற நிலையிலே பார்க்கும்பொழுது 55 என்று எந்த நட்சத்திரத்தின் பாதத்திலே வரும் என்பது குழப்பமான நிலை. இருந்தாலும் துலாம் என்பது நடுநிலையான ராசியாக கருதப்படுவதால் துலாம் ராசியை சேர்ந்த நட்சத்திர கூட்டத்திலே விசாகம் என்ற நட்சத்திரம் அற்புதமான நிலையில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விதியை வெல்லக்கூடியவர்களும் இயக்கத்தில் இயங்க நிலையாக இருப்பார்கள் என்பது எங்களது அனுமானம் தானே தவிர இதற்கான ஒரு அனுபவ ரீதியான ஆராய்ச்சிகளில் நாங்கள் இன்னும் செல்ல முடியவில்லை. ஆக இந்த விசாகன் என்று சொல்லக்கூடிய முருகன் என்ற நிலையிலே அது மின்னப்பட்டு இருக்கிறது வானமண்டலத்தில். ஆகவாறு எண்கணிதத்திலே எத்தனை விதமான எண்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த 26 என்ற எண்ணின் இயக்கத்திலே பிறந்தவர்கள்
எவ்வளோதான் டாட்டாலாம் அந்த இயக்கத்தின் 22 எண்ணி இயக்கத்திலே இயக்கப்பட்டவர். பல்வேறு 22 எண்ணால் பல்வேறு சோதனை காரணவர் என்று அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கும் வாழ்க்கை வரலாறு. அது மாதிரி இந்த 26 எண்ணிலே பிறந்தவர்கள் தமிழ் மாதம் 26 இருந்தாலும் சரி, ஆங்கில மாதம் 26 இருந்தாலும் சரி, அவர்கள் அறியாத அவர்கள் கஷ்டங்கள் அவர்களுக்கு உருவாவதை இப்பொழுது நாங்கள் எங்களது தினமும் பலவேரை சந்திக்கின்ற காலத்தில் அவருடைய பிறந்த தேதியை வைத்து கணக்கிடும் பொழுது சில அதிசய அற்புதமான ஒரு சோதனையான எண்ணாக இருக்காது எங்களுக்கு கிடைத்த தகவல் படி எண்ணப்படுகிறது. ஆனால் 26 என்ற எண்ணிலே பிறந்து வாழ்பவர்கள் ராஜயோகம் பெற்று ஞான நிலைகளாக வாழ்ந்தால் அவர்கள் பூர்வ புண்ணிய செய்தவர்கள் என்று அவர்களை எண்ணி வணங்குவோம். இது ஒரு விதிக்கப்பட்ட விதியிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 26 எண்ணிலே பிறந்து ஒரு சிலர் துயரப்பட்டு கொண்டிருந்தால் கூட நமது குழுவிலே அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் அவர்கள் துயரப்படக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல மாற்றப்பட சக்தியை பெற வேண்டும் என்பதற்காகவும் இங்கே அந்த 26 என்ற எண் அலசி ஆராயப்பட்டது. 2 எண் சந்திரனுக்குரியது. சந்திரன் மனோகரன். சந்திரனுக்கு சொல்லப்பட்டது பச்சரிசி. 6 என்ற எண் சுக்கரனுக்குரியது. அதுக்கு மொச்சப்பயிர் உணவு தானியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொச்சப்பயிரில் கருப்பு முச்சையும் பச்சரிசியும் தனித்தனியாக வறுத்து பொடி செய்து கருப்பாவதற்கு முன்பாக கருவு முன்பாக எடுத்து தனித்தனியாக பொடி செய்து வைத்துக் கொண்டு இரண்டிற்கும் 100 கிராம் அளவுக்கு 10 கிராம் மிளகு 10 மிளகு என்ற கணக்கிலே இது 100 கிராம் அது 100 கிராம் எடுத்தேன்னா ஒரு 20 மிளகையும் அது கூட சேர்த்து பொடி பண்ணி ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் அதை நீங்கள் எடுத்து ஒரு தண்ணீரிலே அனுப்புறமானமாக குலுக்கி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா அனுப்புறமானமாக 100 தடவை குளிக்கணும். அனுப்புறமாக குளிக்க உங்களுக்குள்ளே அருந்தி ஒரு 1/2 ஸ்பூன் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டு சென்றால் உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி இருக்கின்ற எதிர்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நேர்நிலைகளாக மாறிவிடும். ஆக எதிரிகள் எல்லாம் புதிரிகள் ஆகிவிடுவார்கள். ஆக எதிரி நிலைகள் எல்லாம் நமக்குள்ளே புதிர் நிலைகளாக புனித நிலைகளாக மாறி நமக்கு நன்மை செய்யக்கூடிய நிலைகளாக மாறிவிடும். ஆக இவ்வாறு அந்த 26 எண்ணின் வலிமையை நாம் நமக்குள்ளே பாசிட்டிவ் சக்தியாக கூட்டிக் கொள்வதற்கான ஒரு ரகசியம் ஈஸ்வர மகரிஷி அவர்களால் அருளப்பட்டதால் அதற்கான நிலையில் சுட்டி காட்டப்பட்டு தொட்டு காட்டப்பட்டதால் அவற்றுக்குள் எட்டி பார்க்கிற நிலையாக உங்களுக்கு நேற்று வழங்கியிருந்தாலும் கூட அந்த எண்ணின் ராட்சச தன்மை காரணமாக அது சரியாக உங்களிடம் சென்று சேர முடியவில்லை என்பதிலிருந்தே அந்த எண்ணிலே சில நிறைய மைனஸ் பாயிண்ட் இருப்பதை நாம் உணர முடியும். கடந்த 2 தினங்களாக உயிர் சக்கரத்தின் ரகசியத்தை வெளிவதற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அனைத்தையும் திறந்துவிட்டு மௌன நிலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு கூட ஆளானோம். இவ்வாறெல்லாம் எங்களை சுற்றிலும் பல எதிரிகளில் உருவாகி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய அவற்றையெல்லாம் வென்றெடுத்து மீண்டு நல்ல நிலையை அந்த சக்கரத்தை பலரும் இன்று செய்ய ஆரம்பித்த காரணத்தால் நாங்கள் மீண்டும் உங்களிடம் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய ஆத்ம சக்தியும் உங்களுடைய ஆத்ம வளர்ச்சியும் உங்களுடைய ஆத்ம எண்ணங்களும் எங்களுக்கு ஒரு வேலையோடு நின்று எங்களுக்கு பலமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் மறப்பதற்கில்லை. ஆக உங்களுடைய ஆத்மலிங்கத்தை வணங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், உங்களை அல்ல. இந்த தேகம் வணங்கப்படுவதற்கான தேகம் அல்ல. நாம் வணங்கப்படுவனாக வாழ முடியும். நாம் வணங்குகின்றவனாக இருக்கிறோம். நம்மளை வாசனைப்படுத்திக் கொள்ளும்போது நான் நிச்சயமாக சித்தர்களை இனம் பெற முடியும். அவ்வாறு தன்னை வாசனைப்படுத்திக் கொண்டு தனது கல்விகளை வாசப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தவன் ஈஸ்வர மகரிஷி ஆவான். அப்படிப்பட்ட தன்னை வாசனைப்படுத்திக் கொண்ட மாமகரிஷி ஈஸ்வர சித்தனின் வழியிலே அவரது புகைப்படத்தை இன்று வீட்டிலே தயார் செய்து வைத்துக் கொண்டு யாரெல்லாம் இந்த சக்கரத்தை உயிர் சக்கரத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் அந்த உயிர் சக்கரத்தின் ஒளிபரப்பினை கேட்க கடவார்கள். ஆக அந்த உயிர் சக்கரத்தை தனது வீட்டிலே ரெடி பண்ணி வைக்காதவர்கள் தயார் செய்தவர்கள் தயவு செய்து இந்த ஆடியோவை கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆடியோ மிகப்பெரிய அதிர்வலையில் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. உங்கள் கபால சக்தியிலே மிகப்பெரிய சுழற்சியை கொடுக்கக்கூடியது. உலக சுழற்சியை உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடியது, கருவாக்கக்கூடியது, திருவாக்கக்கூடியது. திருமணன் எவ்வாறு மரணமாகி தன்னுடைய உடல் கோட்டையை பிரிந்த முன் சென்றானோ மீண்டும் எவ்வாறு அந்த உடல் கோட்டைகள் உயிர் சக்தி வந்ததோ அதற்கான ரகசியம் விடுவிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளது இந்த உயிர் சக்கரமாகும். ஆக எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், தயவு செய்து இந்த உயிர் சக்கரத்தின் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ள செல்ல வேண்டாம். இந்த உயிர் சக்கரம் முழுக்க இந்த உயிர் சக்கரத்துக்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டு மக்களால் ஆத்ம சக்தியை வழங்கக்கூடிய மகரிஷி அஷ்டகோண மகரிஷி ஆவார். இவரை பற்றி நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அபிதான சிந்தாமணியை இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையின் ரகசியம் என்ற நூலை நாங்கள் எழுத முற்பட்ட பொழுது என்னை வணங்காமல் எப்படி அந்த நூலை எழுத முடியும், என்னுடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்த பின்பு அந்த நூலை எழுது என்று தடை போட்டுவிட்டு இன்று வரை தன்னை வெளிப்படுத்தாமல் எனக்கு தோன்றாத எதனையாக எங்களுக்குள்ளே இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அஷ்டகோண மகரிஷி ஆவார். இவரை பற்றிய செய்திகள் ஓரளவு அபிதான சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஷ்டகோண மகரிஷியின் ஆற்றல் திருவண்ணாமலையை முழுக்க செயல்படுவதை இந்த உலகம் அறியாத உண்மையாகும். ஆக இந்த அஷ்டகோண மகரிஷியை பற்றி யாராவது தெரிந்தவர்கள் அவருடைய கதையை அறிந்தவர்கள் இருந்து அதை இந்த குழுவிலே தெரியப்படுத்தால் அவர்கள் பாதங்களை தொட்டு ஆத்ம ரீதியாக வணங்க எண்ணியுள்ளோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க வளமுடன்.